மேக்ஸ் டைம் யூடியூபின் வணக்கம். இன்று நடைபெற்ற குரூப் 2 ப்ரிலிமினரி எக்ஸாமோட மேக்ஸ் கொஷின் ஆன்சர் கீ தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். 25 கொஷினில் ஒரு சில கொஷின் தான் கொஞ்சம் டஃப்பாக இருக்குது, மற்றபடி எல்லாம் பேசிக்கான கொஷின் தான். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு கொஷின் பார்க்கலாம். இரு எண்கள் 15:11 என்ற விகிதத்தில் அமைந்துள்ளன. அவற்றின் HCF 13 எனில் அந்த எண்கள் என்ன? நம்ம இந்த சம் இந்த டாபிக் நடத்தும் போதே சொல்லியிருக்கோம். ஈஸியான சம் தான். அது 15x 11x. நம்ம HCF வந்து எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறோம். HCF வந்து எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறோம். 15 × 13 HCF ரேஷியோ கூட HCF மல்டிப்ளிகேஷன் பண்ணிங்கன்னா அந்த ரெண்டு நம்பர் வந்துடும். 11 × 13 ரெண்டுத்தையும் 15 × 13 மல்டிப்ளிகேஷன் பண்ணனா 195. 11 × 13 மல்டிப்ளிகேஷன் பண்ணால் 143. ஆப்ஷன் பி தான் சரி. இந்த சம்மு ரேஷியோ கொடுத்துட்டு HCF கொடுத்துருந்தாங்கன்னா ரேஷியோ கூட HCF மல்டிப்ளிகேஷன் பண்ணிங்கன்னா அந்த இரு எண்ணை கண்டுபிடிச்சிடலாம். அடுத்த சம் பாருங்கள். இந்த சம் பாருங்கள். இது வந்து ஏரியாவிலேருந்து கேட்டிருக்காங்க. 15 மீட்டர் 17 சென்டிமீட்டர் நீளமும் 9 மீட்டர் 2 சென்டிமீட்டர் அகலமும் கொண்ட ஒரு அறையின் தளத்தை அமைக்க தேவையான சதுர ஓடுகளின் குறைந்தபட்ச எண்ணிக்கை என்னன்னு கேட்குறாங்க. இது வந்து இதோட அளவு வந்து எப்படி இருக்குன்னா, செவ்வக நீளமின் அகலம் செவ்வக இதில் இருக்குது. அதோட நம்ம அந்த அறையோட தளத்தை அமைக்கிறது கீழே இருக்கிற சதுர ஓடுகள் ஓட்டுறோம். அது குறைந்தபட்ச எண்ணிக்கை எவ்வளோ சதுர ஓடுகள் பிடிக்குன்னு கேட்குறாங்க. அதுக்கு சப்போஸ் அந்த சதுரத்தோட பக்கம் கொடுத்துருந்தா கூட நம்ம அதை வச்சு போட்டிருக்கலாம். ஆனால் இது மாதிரி சம் எப்படி பார்க்கலாம். இப்போ மீட்டரும் சென்டிமீட்டருங்குது, நம்ம வந்து மீட்டரை மாற்றிக்கலாம். அப்போ 15 மீட்ரு ஒரு மீட்டர் என்பது 100 சென்டிமீட்டர். அப்போ 15 மீட்டர்னா 1500 மீட்டர். 1500 சென்டிமீட்டர் ப்ளஸ் 17 சென்டிமீட்டர் ரெண்டுத்தையும் கூட்டினா 1517 சென்டிமீட்டர். அடுத்தது இது 900 9 மீட்டர் வந்து மாத்திரம் 902 சென்டிமீட்டர். அப்போது இந்த 1517 902 இது ரெண்டுத்துக்கும் நம்ம HCF கண்டுபிடிக்கணும். காமனாக HCF கண்டுபிடிச்சிட்டோமா அதை வச்சு அதோட பக்கம் கண்டுபிடிச்சிடலாம், அந்த சதுரத்தோட பக்கம். இப்போ இதுக்கு HCFனால் இது என்ன ப்ரைம் நம்பராக தான் இருக்கும். அப்போ 41ஆல் டிவைட் ஆகும். 41ஆல் எத்தனை முறை போகும்? 37 முறை போகும். 1517 902 22 இதுவும் அடிக்க முடியுமா? அடிக்க முடியாது. அப்போ HCF வந்து 41. அது பக்கம் வந்து இந்த சதுரத்தோட பக்கம் வந்து 41. இப்போ நம்ம செவ்வகத்தோட நீளமின் அகலம்னா 1517 × 902. சதுரத்தோட பக்கம் 4 41 × 41. அதான் சதுரம் A ஸ்கொயரு. 41 × 41 பிரித்து எழுதிக்கிறோம். இதை அடித்தா எத்தனை முறை போகும்? 37 முறை போகும். இதை அடித்தா 22. அப்போ 37 × 22 மல்டிப்ளிகேஷன் பண்ணிங்கன்னா 814. ஆப்ஷன் பி தான் சரி. இந்த சம் இது மாதிரி போடலாம். அடுத்த சம் பாருங்கள். இந்த சம் பாருங்கள், ரீசனிங்லேருந்து கேட்டிருக்காங்க. ஏக்கு 1ன்னு கொடுத்துட்டாங்க, பியோட வேல்யூ 2ன்னு கொடுத்துட்டாங்க, சிக்கு 3, டிக்கு 4, அப்படியே இசட்டுக்கு 26 என கொண்டால் இதோட இந்த கணக்குக்கு வந்து a/b + b/c + c/a என்பது டேஷுக்கு சமமாக இருக்காது. இதுக்கு சமமாக 4 ஆப்ஷனில் இருக்காதுன்னு சொல்கிறாங்க. இப்போ அப்படியே நம்ம ஃபஸ்ட்டு சப்ஸ்டியூட் பண்ணுறோம். ஏக்கு 1, பியோட வேல்யூ 2, அடுத்தது பிக்கு 2, சியோட வேல்யூ 3, அடுத்து சிக்கு 3, ஏவோட வேல்யூ 1. அப்படியே பண்ணிங்கன்னா எவ்வளோ வரும்? இதோட மதிப்பு 1 2/3 வந்து 8 3, அப்போ 12. ஆன்சர் வந்து இதுக்கு 12. அப்போது இந்த 4 ஆப்ஷனில் 12ஆக எது இருக்காது, 12ஆக எது இருக்காதுன்னு பார்க்கணும். ஆன்சர் வந்து அதுக்கு 12. இந்த 4 ஆப்ஷனில் எது வந்து 12ஆக இருக்காதுன்னு பார்க்க போகிறோம். அப்படியே இதோட வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். எஃபோட வேல்யூ என்னது? 6, எக்ஸுக்கு 24. அப்போ மல்டிப்ளிகேஷன் பண்ணால் 144. ரூட் எடுத்தால் 12. அப்போ இது இல்லை ஆன்சர். ஏன்னா 12 வந்துச்சு. நம்மளுக்கு அது ஈக்குவலாக இருக்காதுன்னு தான் கேட்குறாங்க. அப்போ எஸ்ஸோட 2வது ஆப்ஷன் பிக்கு பாருங்கள். எஸ்ஸோட வேல்யூ 19, ஜிக்கு 7. இது கழிச்சாலும் மைனஸ் பண்ணாலும்
12 இதுவும் கிடையாது. இங்கே வர மாதிரி எல் ஸ்ட்ரெயிட்டாக எல்லோட வேல்யூ 12ன்னு கொடுத்துட்றாங்க. இதுவும் இல்லை. அப்போ இதுவும் அதான் சியாக தான் இருக்கணும். பிகினது 2, ஈயோட வேல்யூ 5, இது ரெண்டும் மல்டிப்ளிகேஷன் பண்ணால் 10. அப்போ 12 இல்லை, ஆன்சர் 10 வருது. அப்போ இதுதான் ஆன்சர். இந்த சம் பாருங்கள். ரீசனிங்கில் ஏரோ மார்க் இருக்குது. அந்தந்த ஏரோ மார்க் சிம்பிளுக்கு ஏற்ற மாதிரி ப்ளஸ்ஸு மைனஸு டிவைடு மல்டிப்ளிகேஷன் கொடுத்துருக்காங்க. இந்த ஏரோ மார்க் வந்து என்பது சமம் ஈக்குவல்னு சொல்கிறாங்க. ஏன்னா குறித்தால் கீழ்கண்டுபிடி எது சரியானதாகும். இந்த சிம்பிளுக்கு ஏற்ற மாதிரி அந்த குறியீடு போட்டுக்கணும். நம்ம இந்த குறியீடுக்கு ப்ளஸ்ஸு மைனஸ்ன்னு போட்டு சப்ஸ்டியூட் பண்ணால் கரெக்டாக வரணும். அப்போ பாருங்கள், இப்போ 4 ஆப்ஷனில் நம்ம ஃபஸ்ட் ஆப்ஷன் பாருங்கள். A7 இந்த சிம்பிளுக்கு வந்து மைனஸ், ஏன்னா இந்த ஏரோ மார்க் வந்து கழித்தல் குறிக்குது. அடுத்தது 43 ஏரோ மார்க்கும் இந்த ஏரோ மார்க் வந்து வகுத்தில் குறிக்குது. அடுத்தது 6 இந்த ஏரோ மார்க் வந்து பெருக்கல் குறிக்குது. அடுத்தது 1 இந்த ஏரோ மார்க் வந்து சமம் ஈக்குவல் 4. இப்போ அப்படியே இதை டெரிவ் பண்ணால் எவ்வளோ வருது பாருங்கள். இதை வகுத்து அடிக்க முடியாது. அப்போது இது ஒரு முழு நம்பராக வராது. அப்போ இது இல்லை. அது மாதிரி எல்லாத்தையும் போட்டோம்னா நம்ம லாஸ்ட்டாக ஒரு பாருங்கள். இதை பார்ப்போம். ஆப்ஷன் டியை பாருங்கள். 2 இந்த ஏரோ மார்க்கு மல்டிப்ளிகேஷன் 5, இந்த ஏரோ மார்க்கு மைனஸ் 6, இந்த ஏரோ மார்க்கு ப்ளஸ் 2, இந்த ஏரோ மார்க் 7, 6. இதை டெரிவ் பண்ணோன்னா இந்த 6 வரணும். அப்போ 2 பேருக்குன்னா மல்டிப்ளிகேஷன் 10 மைனஸ் 6 ப்ளஸ் 2, இது ரெண்டுத்தையும் கூட்டினா 12. 12ல் 6 போச்சுன்னா 6. அப்போ இதுதான் சரி. ஆப்ஷன் டி தான் சரி. இது மாதிரி தான் சம் பண்ணணும். இந்த சம் பாருங்கள். ரீசனிங்கில் கீழே கொடுக்கப்பட்டுள்ள இலக்கங்கள், எழுத்துக்கள், குறியீடுகள் தொடரிலிருந்து கீழ்காணும் வினாக்கு விளையடிக்க. ஹட்டு 18HL I6K ஸ்டார் அண்ட் கேள்விக்குறி UE என்ன கேட்குறாங்க? இத்தொடரில் எத்தனை எண்கள் உயிர் எழுத்தை தொடர்ந்து உயிர்மெய் எழுத்துக்கு முன்பு அமைந்துள்ளது? உயிர் எழுத்து AU IO. ஏல I இருக்குது, உயிர் எழுத்து U இருக்குது, E இருக்குது. அப்போ என்ன சொல்கிறாங்க? எத்தனை எண்கள் உயிரெழுத்தை தொடர்ந்து உயிர்மெய் எழுத்துக்கு முன்பாக இருக்குதுன்னா, இங்கே பாருங்கள், இது பக்கத்தில் உயிரெழுத்து எதுவும் இல்லை. AEIO வந்து எங்கே இருக்குன்னா I பக்கத்தில் தான் நம்பர் இருக்குது. அப்போது உயிரெழுத்தை தொடர்ந்து ஒரு நம்பர் இருக்குது, அதுக்கு அடுத்து தொடர்ந்து ஒரு உயிர்மெய் எழுத்து இருக்குது. அப்போ 6 மட்டும்தான் இருக்குது. அப்போ ஒரு எண்ணு தான். ஆன்சர் டி. இந்த சம் பாருங்கள். அடுத்த உறுப்பு என்னென்னு கேட்குறாங்க. 64, 32, 48, 120, 420. அடுத்த எண்ணு என்னென்னு கேட்குறாங்க. ஃபஸ்ட்டு இது எப்படி போடலான்னா 64 × 1/12 மல்டிப்ளிகேஷன் பண்ணும்போது அடித்தா 32. அடுத்தது இந்த 32 அடுத்த உறுப்பு கண்டுபிடிச்சி இந்த 32 1/2 இருக்குல்ல. இப்போ நம்ம மேலே வந்து ஒற்றைப்படி ஏற்றிட்டே போகிறோம். 3/2 இது அடிக்கும்போது 16. 16 × 3 48. அடுத்து உறுப்பு வந்துடுச்சு. அடுத்தது 48 × 1 3. அடுத்தது 5/2 இதில் அடிக்கும்போது 24. 24 × 5 120. அடுத்து 120 வந்துடுச்சு. அப்போது 120 × 7/2 அடித்தா 60. 60 × 7 420. அடுத்தது 420 × 7 கொடுத்தா 9/2 அடிச்சுன்னா 21 0. மல்டிப்ளிகேஷன்னா 0 9 18. இப்போ 1890. ஆப்ஷன் பி தான் சரி. இந்த சம்மை இது மாதிரி போட்டுடலாம் ஈஸியாக. பாருங்கள், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்லேருந்து கேட்டிருக்காங்க. ஒரு குறிப்பிட்ட தொகையானது கூட்டு வட்டி முறையில் 3 ஆண்டுகளுக்கு பிறகு ரூபாய் 13,380 ஆகவும் 6 ஆண்டுகளுக்கு பிறகு 20,070 ஆகவும் வளர்ச்சி அடைகிறது எனில் அந்த தொகை எவ்வளோன்னு கேட்குறாங்க. அந்த அசல் என்னன்னு கேட்குறாங்க. 3 வருஷத்தில் என்ன ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கொடுக்கல. 3 வருஷத்தில் மட்டும் அந்த காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டாக 13,380 மாறுது. 6 வருஷத்தில் 20,070 மாறுது. இப்போ பாருங்கள், நம்ம ஃபார்முலா நம்மளுக்கு தெரிஞ்ச ஃபார்முலா தான். P + R/100. எத்தனை வருஷம்? 6 வருஷத்துக்கு எவ்வளோ மாறுது? 6 வருஷத்துக்கு 20,070
70 ஆகும். 3 வருஷத்துக்கு 13,380 ஆகும் மாறுது. அப்போ எப்படி என்ன பண்ணலாம், அப்படியே நம்ம ரெண்டுத்தையும் டிவைட் பண்ணலாம். ஈக்குவேஷன் 1 2ன்னு வச்சுக்கோங்க. அப்படியே டிவைட் பண்ணும்போது டிவைட் ஆகும்போது பிபி கேன்சல் ஆகிடும். இப்போ மேலே இருக்கிறது என்ன ஆகும், இது அடித்தா 3. அப்போ 1 + r/100 3. அப்போ 20,070 + 13,380. இப்போ நம்ம இதை அடிக்கும்போது 5ஆல் அடித்தா 2ஆல் அடிப்போம். 5ஆல் அடித்தா 2 முறை போகும். மீதி 3 6 மீதி 35 38 7 முறை, மீதி 30 6 முறை போகும். இங்கே 4 5 20 மீதி 0 1 5 5 மீதி 2 4. அப்போ என்ன இருக்குது, 4014 / 2676 1 + r/100 power 3. இப்போ இது அடிக்கும்போது எதால் அடிக்கலாம், காமனாக வந்து ஒரே நம்பரால் அடிக்கலாம். இந்த நம்பரை வந்து அகைன் எதால் அடிச்சுக்கலாம், 2ஆல் அடிக்கலாமா. 1 3 3 8 20 0 7 எவ்வளோ இருக்குது, 2007 / 1338. இதை காமனாக ஒரே நம்பரால் அடிக்கும்போது 669ஆல் அடிக்கும்போது 2 முறை போகும், இது 3 முறை போகும். அப்போது 1 + r/100 power 3 3/2. இதோட வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ நம்ம ரெண்டாவது ஈக்குவேஷன் அது p × 1 + r/100 power 3 13,380. இதோட வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம். இதோட வேல்யூ என்னது, p × 3/2 13,380. அப்போ p கிராஸ் மல்டிப்ளிகேஷன் 3. இது அடித்து எத்தனை முறை போகும், 4 முறை. மீதி 4 மீதி 1 6 0. அப்போ p × 4460 × 2 மல்டிப்ளிகேஷன் பண்ணால் 0 2 மீதி 1 8 9 8. அப்போது அசல் வந்து 8920. ஆப்ஷன் டி தான் சரி. இந்த சம் பாருங்கள், ஏரியாவிலேருந்து கேட்டிருக்காங்க. ஸ்பியர் கோளத்திலிருந்து 8 சென்டிமீட்டர் விட்டமுள்ள கோளமானது உருக்கப்பட்டு 3 மில்லிமீட்டர் விட்டமுள்ள கம்பியாக உருவாக்கப்பட்டால் அக்கம்பியின் நீளம் என்னன்னு கேட்குறாங்க. கம்பி எப்படி இருக்குன்னா உருளை வடிவில் இருக்கும். இப்போது ஒரு கோலத்தை உருக்கி ஒரு கம்பியை உருவாக்குறாங்க, ஒரு கோலம் உருளையாக உருவாக்குறாங்க. அது உருளையோட நீளம்னா ஹைட்டு தான் கேட்குறாங்க. அப்போ பாருங்கள், இங்கே 8 சென்டிமீட்டர் இருக்குது, விட்டம் கேட்குறாங்க. அப்போ விட்டம்னா ஆரம் தான் நமக்கு தேவை. அப்போ விட்டத்தில் பாதி ஆரம், அப்போ 4 சென்டிமீட்டர் ஆரம். இங்கே மில்லிமீட்டருக்கு இது. அப்போ நம்ம மில்லிமீட்டராக மாற்றினோன்னா அப்போ 1 சென்டிமீட்டர் என்பது 10 மில்லிமீட்டர். அப்போ 10ஆல் மல்டிப்ளிகேஷன் பண்ணால் மில்லிமீட்டராக வந்துடும். ஆர் வந்து ரேடியஸ் வந்து 10 மில்லிமீட்டர். அவ்வளோதான். இங்கே ஆல்ரெடி 3 மில்லிமீட்டர் விட்டமுள்ள, அப்போ 3னா இது பாதினா 3/2 mm மில்லிமீட்டர் விட்டமுள்ள கம்பியாக உருவாக்கப்பட்டால். இப்போ இதை உருக்கி இந்த கம்பியை உருவாக்குறோம், உருளையை உருவாக்குறோம். அப்போது கோலத்தோட ஃபார்முலா என்ன, 4 கன ஃபார்முலா 4/3 πr3. உருளைக்கு πr² h, பை கேன்சல் ஆகிடும். அப்போ 4/3 × 40 × 40 × 40. இப்போ ஆர்ஸ்னா இங்கே 3/2 × 3/2 × h. அப்போ நம்மளுக்கு என்ன தேவை, h தான் தேவை, கம்பியின் நீளம் தான் தேவை. அப்போது h எல்லாமே நம்ம மேலே போயிடும். 4 × 2 × 2 × 40 40 × 40 / 3 3 3. அவ்வளோதான். இப்போது
இங்கே பாருங்கள் எப்படி சிம்பிளாக போட்டுடலான்னு. இந்த சம்மை 1000 மில்லிமீட்டர் என்பது 1 மீட்டர். நம்மளுக்கு என்ன ஆன்சர் எப்படி கேட்குறாங்கன்னா மீட்டரில் கேட்குறாங்க. அப்போ 1000 மில்லிமீட்டர் வந்து 1 மீட்டர்னா இங்கேவே நம்ம அந்த 0 கேன்சல் பண்ணிக்கலாம். அப்போ நம்ம மீட்டர் ஆன்சர் வந்து மீட்டராக வந்துடும். அப்போ இந்த 0 இந்த 0 இந்த 0 கேன்சல் ஆகிடுச்சு, விட்ருங்க. அப்போ மேலே இருக்கிற நம்பரில் மல்டிப்ளிகேஷன் பண்ணுங்கள். 4 × 4 × 4 4 பண்ணால் எவ்வளோ வருது? 16 16 4 64 64 × 4 256 2 × 2 4. அப்போ 256 × 4 4 × 2 × 2 4 × 4 × 4 இது எல்லாம் மல்டிப்ளிகேஷன் பண்ணால் 1024. கீழே எல்லாமே 27 3 × 3 27. அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக அடிச்சுன்னா 37.9 நீங்கள் அடித்து பாருங்கள் தெரியும். அப்போது இங்கே நம்ம ஆல்ரெடி இங்கே மில்லிமீட்டரை வந்து மீட்டராக மாற்றிட்டோம். அப்போ 0 0 கேன்சல் பண்ணுறோம், அது மீட்டர் ஆகிடுச்சு. நம்ம ஆன்சர் மீட்டரில் தான் வந்துக்குது. அப்போ 37.9 மீட்டர். ஆப்ஷன் பி தான் சரி. இந்த சம் பாருங்கள். A/B 4/5 இது ரேஷியோ டாப்பிக்லேருந்து கேட்டிருக்காங்க. B/C 15/16 எனில் C² - A² C² + A² வேல்யூ தான் கேட்குறாங்க. இப்போ நம்ம ABCயோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். அது நம்மளுக்கு இப்போ தேவை ACயோட வேல்யூ தெரிஞ்சால் இந்த சம் போட்டுடலாம். நம்ம நார்மலாக போடுறது ABC. ஏயோட வேல்யூ என்னது? A/B வந்து 4/5, B/C வந்து 15/16. இதை அப்படி தான் எழுதுவோம் நம்ம. இப்போ ACயோட வேல்யூ கண்டுபிடிச்சிக்கலாம். 4 5 அடுத்தது 15 16. இங்கே நம்பர் இல்லை, அது பார்த்து அப்படியே எழுதிக்கங்க. இங்கே இல்லை 15. நம்மளுக்கு வந்து AC தான் தேவை, நம்ம B தேவையில்லை, அதனால் விட்டுருங்க. இதை அப்படியே மல்டிப்ளிகேஷன் பண்ணுங்கள். பண்ணால் எவ்வளோ வரும்? 60 4 5 60. இங்கே 80 0 0 அடிச்சிட்டோம். அப்போ 2 அடித்தா 3 4. ஏயோட வேல்யூ 3, சியோட வேல்யூ 4. அப்போ அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். சியோட வேல்யூ 4 4² - 3² / 4² - +3². 16 - 9 16 + 9 கழிச்சா 7/25. ஆன்சர் பி தான் சரி. பாருங்கள். ஏரியாவிலேருந்து கேட்டிருக்காங்க. ஒரு சதுர வடிவிலான பூங்கானது அதன் அனைத்து பக்கங்களிலும் 2 மீட்டர் அகலமுள்ள ஒரு அளவிலான பாதையில் சூழ்ந்துள்ளது. இந்த பாதையின் பரப்பளவு 288 சதுர மீட்டர் எனில் அந்த பூங்காவின் சுற்றளவு என்னன்னு கேட்குறாங்க. ஃபஸ்ட்டு பாருங்கள், நம்மளோட சதுரத்தோட பக்கம் கொடுக்கல, ஆனால் அதோட பாதை அதை சுற்றி இருக்கிற சதுரத்தோட சுற்றி இருக்கிற பாதையோட பக்கம் கொடுத்துருக்காங்க 2 மீட்டர். அப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு ஒரு சதுரம், இதை நம்ம இந்த பக்கம் எக்ஸ்ன்னு எடுத்துக்கோங்க. அடுத்தது இன்னொரு சதுரத்து பக்கம் தெரியாது, இது எக்ஸ்ன்னு எடுத்துருக்கோம். ஆனால் பாதையோட பக்கம் எவ்வளோ? 2 மீட்டர். எல்லா சைடும் 2 மீட்டர். அப்போது எல்லா சைடும் 2 மீட்டர் பாதை இருக்குது. அப்போது 2 மீட்டர்னால் இதோட பெரிய சதுரத்தோட பக்கம் என்ன இருக்குன்னா x + 2 + 2 4. அப்போ x + 4. அப்புறமா என்ன சொல்கிறாங்கன்னா அதோட பாதையோட பரப்பளவு 288. அப்போ எப்படி போடலான்னா நம்ம அந்த பூங்காவோட சுற்றளவு கண்டுபிடிக்கணும். அப்போ இந்த கணக்கு எப்படி போடலான்னா x + 4 சதுரத்தோட பரப்பளவு ஃபார்முலா வந்து A². அதான் x + பக்கத்தோட ஸ்கொயர் பண்ணுறோம் -x². பரப்பு என்ன? பாதையோட பரப்பு 288. இதை அப்படியே பண்ணுங்கள். x² 16 + 2 8x - x². 288. x² கேன்சல் ஆகிடுது. 8x 288 - 16 கழிச்சு 272x. அப்போ 8ஆல் அடிச்சுன்னா 1 8 3 8 மீதி 32 4. அப்போ எக்ஸோட வேல்யூ 34. அப்போது
பக்கம் வந்து 34 கண்டுபிடிச்சாச்சு. அதோட சுற்றளவு தான் கேட்குறாங்க. அப்போ சுற்றளவு ஃபார்முலான சதுரத்தை 4a. அப்போன்னா இது 4 கண்டுபிடிச்சிட்டோம். எக்ஸ்னு இது 34. இப்போ 2 மல்டிப்ளிகேஷன் பண்ணால் 6, 12, 13. அப்போது பூங்காவின் சுற்றளவு 136 மீட்டர். இந்த சம் பாருங்கள். டைம் அண்ட் ஒர்க்கில் ஏபிசி ஆகியோர் தனித்தனியாக ஒரு வேலையை முறையே 12 நாட்கள், 15 நாட்கள் மற்றும் 20 நாட்களில் செய்கின்றனர். இப்போது 3 பேரும் அவ்வேலையை ஒன்றாக செய்ய துவங்குகின்றனர். ஆனால் சி 2 நாட்களில் வேலையை விடுகின்றார் எனில் ஏவும் பியும் மீதமுள்ள வேலையை எத்தனை நாளில் முடிப்பார்னு கேட்குறாங்க. தனித்தனியாக ஏ வந்து 12 நாள், பி வந்து 15 நாள், சி வந்து 20 நாள் செய்கிறாங்க. 3 பேரும் ஒன்றா செய்கிறாங்க. 3 மேலே அந்த வேலையை செய்ய தொடங்குறாங்க. அப்போ சி மட்டும் 2 நாள் செஞ்சுட்டு அப்புறம் விளைகிறாரு. அந்த மீதிக்கிற வேலையை ஏவும் பியும் தான் செய்கிறாங்க. அது எத்தனை நாளில் செய்கிறாங்க? ஏவும் பியும் மீதிக்கிற வேலையை எத்தனை நாளில் செய்கிறாங்க பாருங்கள். ஏ 12 நாளில் முடிக்கிறாரு, பி 15 நாள், சி 20 நாளில் முடிக்கிறாங்க. இதுக்கு 3த்துக்கு நம்ம எல்சியம் எடுங்க. 12, 15, 20 எல்சியம் எடுத்து எவ்வளோ? 5 போட்டால் 12, 3, 4, 3 போட்டால் 4, 1, 4, அப்போ 4. அப்போ 5 × 3 × 4, 5 × 4 60. அப்போது எத்தனை யூனிட்டு? 60. ஏ வந்து 12 நாளில் அந்த வேலையை செய்கிறாங்க, 60 யூனிட் வேலையை. பி வந்து 15 நாள் தனித்தனியாக செய்யும்போது. அப்போ இதோட எஃபிஷியன்ட் கண்டுபிடிக்கலாம். எவ்வளோ வரும்? 12ன்னா 12 × 60, 4 5 60, 3 20 60. ஓகே. ஏயோட எஃபிஷியன்ட் 5, பிக்கு வந்து 4, சிக்கு வந்து 3 கண்டுபிடிச்சாச்சு. இப்போ பாருங்கள், ஏவும் பியும் ஏபி 3 பேரும், ஏபிசி 3 பேரும் ஒரு வேலையை துவங்குறாங்க. 2 நாள் செஞ்சுட்டு 60 யூனிட் வேலையை துவங்குறாங்க. ஏபிசி 2 நாள் எவ்வளோ? 2 நாள் இவங்க 3 பேரோட எஃபிஷியன்ட் எது? 5, 4, 3, அப்போ 12. 3 பேரும் ஒரு வேலையை துவங்குறாங்க. ஏபிசி செஞ்சு 2 நாள் செஞ்சுட்டு யார் விளைகிறாங்க? சி விளைகிறாங்க. அப்போ 2 24 யூனிட் வேலையை முடிச்சுட்டு சி விளைகிறார். அப்போது 24. மொத்தம் டோட்டல் 60. 60ல் 24 போச்சுன்னா 36. மீதி இருக்கிற வேலையை ஏவும் பியும் செய்கிறாங்க. அப்போ 36. ஏவோடைய எஃபிஷியன்ட் அது 5, பிக்கு 4. மீதிக்கிற வேலையை 2 பேர் தான் செய்கிறாங்க. அப்போ 36/2 5 4 கூட்டினா 9, அடித்தா 4. அப்போ 4 நாளில் அந்த வேலையை ஏவும் பியும் சி விட்டுட்டு போன அந்த வேலையை செஞ்சு முடிக்கிறாங்க. இந்த சம் பாருங்கள், ஈஸியான சம் தான். ஒரு பள்ளியின் கணிதம், இயற்பியல் மற்றும் உயிரியல் ஆகிய பாடங்களுக்கான இடங்கள் 5:7:8 என்ற விகிதத்தில் அமைந்துள்ளது. இந்த இடங்கள் முறையே 40%, 50% மற்றும் 75% உயர்த்துவதற்கான நெறிமுறை பெறப்பட்டுள்ளது எனில் உயர்த்தப்படும் இடங்களின் விகிதங்கள் என்னவாக இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. பாருங்கள், 5 எவ்வளோ பர்சன்டேஜ் உயர்த்துறாங்க? கணிதம் 40%. அப்போ 40னா 140, 100லேருந்து 40 உயர்த்துறாங்க, 140. அடுத்தது 7 × 50%. அப்போ 100ஓட 50 உயர்த்தினா 150. அடுத்தது உயிரியலில் வந்து 75. அப்போ 100லேருந்து 75 உயர்த்தினா 175. எல்லாமே 100 கேன்சல் ஆகிடும். அடுத்தது இதை அடித்தா எவ்வளோ வரும்? 5ஆல் அடித்தா 28 முறை அடிக்கலாம். இதை அடித்தா 30 முறை, 5ஆல் 150. இது 35 முறை. அது 7ஆல் அடித்தா 4 முறை போகும். இங்கே 5 முறை. அப்போது 5ஆல் அடித்தா 1 முறை போகும். இங்கே 6, இங்கே அந்த 5 கேன்சல். 4 6 8. இதை அடித்தா 2ஆல் 2 முறை, 3 4, 2 3 4. இந்த சம் பாருங்கள். 45 மாணவர்கள் உள்ள வகுப்பில் ரவி 9வது தரம் பெற்றுள்ளார். ராஜுக்கு கீழே 18 மாணவர்கள் தரம் பெற்றுள்ளனர்.
ரவி மற்றும் ராஜுக்கு இடைப்பட்ட தரம் பெற்ற மாணவர்களின் எண்ணிக்கை என்னன்னு கேட்குறாங்க. ஃபஸ்ட்டு 45 மாணவர்கள் இருக்காங்க. 6 7 8 9 10 இதுக்கு மொத்தம் 45 மாணவர்கள் இருக்காங்க. 18 9வது ரவி, ராஜி வந்து ராஜி எத்தனாவது இடத்துல இருக்கிறாருன்னா இங்கே இது கீழே 18 பேர் இருக்காங்க. ராஜி கீழே 18 பேர் இருக்காங்க. அப்போ ராஜியோட தரம் என்னென்னு பார்க்கணும். அப்புறம் ரவிக்கும் ராஜிக்கும் இடைப்பட்ட எவ்வளோ பேர் ரேங்க் எடுத்துக்கிறாங்கன்னு பார்க்கணும். அப்போது மொத்தம் 45 பேர். 45ல் 18 45ல் 18 கழிச்சுன்னா எவ்வளோ வரும்? 27. மேலேருந்து ராஜியோட தரம் வந்து 27வது ரேங்கில் இருக்கிற ராஜி. அப்போது ரவிக்கும் ராஜிக்கும் இடைப்பட்ட தரம் என்னென்னு பார்க்கணும். அப்போ 27 மைனஸ் ரவி வந்து 9, இது -1. அப்போ கழிச்சுன்னா எவ்வளோ வரும்? 27 மைனஸ் 10 17. ரவிக்கும் ராஜிக்கும் இடைப்பட்ட ரேங்க் ஹோல்டர் எவ்வளோ பேர் இருக்கிறாங்கன்னா 17 பேர் இருக்காங்க. இந்த சம் பாருங்கள், ரீசனிங்கில் கேட்டிருக்காங்க. P என்பவர் Qவை விட பெரியவர், R என்பவர் Qவை விட பெரியவர் ஆனால் Pயை விட சிறியவர். S என்பவர் Pயை விட பெரியவர் ஆனால் Tயை விட சிறியவர். இதில் யார் சிறியவர்னு கேட்குறாங்க. இந்த 5 பேரில் யார் சிறியவர்னு கேட்குறாங்க. P என்பவர் Qவை விட பெரியவர். Qவை விட யார்? P பெரியவர்னு சொல்கிறாங்க. ஓகே. அடுத்தது R என்பவர் Qவை விட பெரியவர் ஆனால் Pயை விட சிறியவர். Qவை விட R பெரியவர் ஆனால் Pயை விட சிறியவர். ஓகே. அடுத்தது S என்பவர் Pயை விட பெரியவர். S என்பவர் Pயை விட பெரியவர் ஆனால் Tயை விட சிறியவர். யார்? S வந்து Tயை விட சிறியவர். S என்பவர் Pயை விட பெரியவர் ஆனால் Tயை விட சிறியவர். Tயை விட சிறியவர். இதில் யார் இதில் சிறியவர்னு கேட்குறாங்க. Q தான் சிறியவர். ஆப்ஷன் C தான் சரி. பாருங்கள், சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டு. தனி வட்டியில் A என்பவர் ரூபாய் 16,000 தொகையை 12% ஆண்டு வட்டிக்கு கடன் வாங்குகிறார். தனி வட்டியில் B என்பவர் ரூபாய் 12,000 தொகையை 18% ஆண்டு வட்டிக்கு கடனாக வாங்குகிறார். எத்தனை ஆண்டுகள் இவர்களின் கடன் தொகை சமமாக இருக்கும்? 2 பேர் கடன் தொகை வந்து எத்தனை ஆண்டுகள் சமமாக இருக்குன்னு சொல்கிறாங்க. அதுக்கு பாருங்கள் எப்படி போடலான்னா, P இன்ட்டு அசல் பிரின்சிபல் அமௌண்ட்டு PNR/100. இது 16,000 தொகைக்கு, இது வந்து 12,000 தொகைக்கு. P + PNR/100. அசல் வந்து 16,000 இன்ட்டு n தெரியல, பர்சன்டேஜ் 12% இன் 100. இதுக்கு 12,000 இன்ட்டு n தெரியாது, கண்டுபிடிக்கணும். 18% இந்த பிக்கு வந்து 12,000 ப்ளஸ் பை 100. 2 0 2 0 கேன்சல், 2 0 2 0 கேன்சல். 16,000 ப்ளஸ் 12 × 160 மல்டிப்ளேஷன் பண்ணோன்னா 12 × 16 மல்டிப்ளேஷன் பண்ணும்போது 192 0 அப்படியே சேர்த்துங்க. 1920 n. இங்கே 12,000 ப்ளஸ் 120 × 18 12 × 18 மல்டிப்ளேஷன் பண்ணும்போது 216 0 n. அப்படியே என்னாடி எடுத்துகிட்டு வாங்க. 12,000 எடுத்துன்னு போனால் 16,000 மைனஸ் 12,000 2160 n. என்ன எடுத்துன்னு மைனஸ் 1920 n மைனஸ் 4,000. இதை மைனஸ் பண்ணும்போது 2160 1920 பைசா 240 n. அப்போ 0 0. அப்போ n =
400 / 24. 400 24ஆல் டிவைட் பண்ணுங்கள். பண்ணத்தின் முறை ஒரு முறை 16 0 6 முறை 6 24 144 16 16 16 / 24. இது அடிக்கலாம். 8ஆல் அடித்தா 2 3. அப்போ 16 × 2/3 ஆண்டுகள். ஆப்ஷன் சி தான் சரி. ஏ, பி மற்றும் சி ஆகியோர் ஒரே திசையில் தொடங்கி ஒரு வட்ட வடிவான அரங்கத்தை ஒரு முறை சுற்றி வர ஏற்கு 252 வினாடியும், பிக்கு 308 வினாடிகளும், சிக்கு 198 வினாடிகளும் ஆகின்றன எனில் இவர்கள் எந்த நேரத்தில் தொடங்கிய நிலையில் தொடங்கிய இடத்தில் சந்திப்பார்கள். இது என்னென்னா ஒன்றுமே இல்லை, கொடுக்கறது தான். இந்த வினாடியை நம்ம எல்சியம் எடுத்துக்கணும். 252A 308 198 எல்லாமே எல்சியம் எடுத்தாவே ஆன்சர் வந்துடும். அவ்வளோதான். எடுத்தேன் 2ஆல் அடிச்சுன்னா 126 154 99. மறுபடியும் 2ஆல் அடித்தா 63 72 99. 7ஆல் அடித்தா 9 9 313 77 அடித்தா 11 முறை. 63 அடிச்சுன்னா 9 முறை. இது 11 முறை 77 அடித்தா 99. மறுபடியும் 9ஆல் அடித்தா 1 11 11. அப்போ 2 × 2 × 7 × 9 × 11 மல்டிப்ளிகேஷன் பண்ணும்போது 2772 வினாடிகள். செகண்ட்ஸ். இப்போ என்ன பண்ணுறோம், நிமிடங்களாக மாற்றணும். அப்போ 2772 60 செகண்ட்ஸால் டிவைட் பண்ணனா வினாடியாக வரணும், நிமிஷமாக வந்துடும். பண்ணும்போது எவ்வளோ ஆகும், அடிச்சுமா 60 2772 எத்தனை முறை போகும், 4 240 37 2. இது அடித்தா 6 மீதி 360 12. அப்போ 46 நிமிஷம் 12 வினாடி. ஆன்சர் 46 நிமிடம் 12 வினாடி. இந்த சம் பாருங்கள். 311 311 311 311 அப்படியே 7 டைம் இருக்குது என்ற எண்ணானது கீழ்கண்ட 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அந்த கண்டிஷன் எது இது பண்ணுறதுன்னு பார்க்கலாம். 3ஆல் மீதியின்றி வகுப்படாது. இந்த நம்பர் மொத்தமே 3ஆல் மீதியின்றி வகுப்படாது. அடுத்தது 11ஆல் மீதியின்றி வகுப்படாது. இப்போ இந்த கண்டிஷன் எப்படின்னா, இப்போ நம்ம தெரியும் எல்லாமே டிஜிட்டில் கூட்டிங்க. 3 + 1 + 1 அப்படியே எல்லாமே கூட்டி அதை வரது லாஸ்ட் யூனிட் டிஜிட்டை 3ஆல் டிவைட் பண்ணால் வகுப்படுதா இல்லையான்னு பார்க்கணும். எல்லாமே கூட்டினா 3 + 1 இது எவ்வளோ, 5 5 5 5 5 5. அப்போ 35 35 3 + 5 8. 3ஆல் வகுக்க முடியுமா, வகுக்க முடியாது. அப்போ மீதியின்றி வகுப்படாது. அப்போது இது இல்லை. அடுத்தது இப்போ 11ஆல் வரும்போது இதுக்கு ஒரு கண்டிஷன், ஒரு நம்பர் விட்டு ஒரு நம்பர். 3லேருந்து 1, அடுத்தது 1லேருந்து 1, ஒரு நம்பர் விட்டு ஒரு நம்பர். அப்படியே எல்லாமே ஆட் பண்ணி அதையும் 11ஆல் டிவைட் பண்ணுறோம். இப்போ எல்லாமே கூட்டினா 3 + 1 + 1 + 3 + எல்லாமே கூட்டினா 19. அப்போ கீழே 1 3 3 1 ஒரு நம்பர் விட்டு ஒரு நம்பர்.
இது கூட்டும்போது 16. இது ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணால் 19 16 போச்சுன்னா 3. அப்போ 11ஆல் வகுப்படாது. அப்போ ஆப்ஷன் ஏ தான் சரி. பாருங்கள் ஈஸி எப்படி போடலான்னு. ஒரு மனிதர் ரூபாய் 500க்கு 12 மேஜைகள் மற்றும் நாற்காலிகள் வாங்குகிறார். 12 பொருள் வாங்குகிறார். மேஜை மற்றும் நாற்காலிகள், டேபிள் அண்ட் சேர். ஒரு மேஜையின் விலை, ஒரு டேபிளின் விலை 50, ஒரு நாற்காலியின் விலை, ஒரு சேரோட விலை 40 ரூபா வாங்குகிறார் எனில் அவர் வாங்கிய நாற்காலி மற்றும் மேஜைகளின் விலைகளின் விகிதம் என்னென்னு கேட்குறாங்க. ஆனால் இதில் தமிழில் வந்து விலைகளின் விகிதம் கிடையாது. சேர் அண்ட் டேபிளோட பர்ச்சேஸ் ரேஷியோ, நம்பர் ஆஃப் எத்தனை சேரு எத்தனை டேபிளோட ரேஷியோ தான் கேட்குறாங்க இங்கிலீஷில். சரி பாருங்கள், இப்போ பாருங்கள் 500 ரூபாய்க்கு என்னென்ன வாங்குறாரு? சேரும் டேபிளும் வாங்குறாங்க. இந்த ரேஷியோ தான் கேட்குறாங்க. சேர் அண்ட் டேபிள், சேர்ஸ் அண்ட் டேபிள்ஸ். எத்தனை சேர்ஸ் வாங்குறாங்கன்னா 500 ரூபாய்க்கு வாங்குறாங்க. ஒரு சேரோட ரேட்டு வந்து 40 ரூபா. அப்போது 10 சேர் வாங்குறாங்க. இதில் 2 டேபிள். 10 × 40 400. இது 2 × டேபிளோட ரேட்டு வந்து 50 ரூபா ஒரு டேபிள். அப்போது 100. அப்போது 10 சேர் வாங்குறார் 400, 2 டேபிள் 100. அப்போது டோட்டல் அமௌண்ட்டு கரெக்டாக வந்துடுச்சு. அப்போது சேர் ரேஷியோ நினைக்கிறாங்க. சேர் வந்து எவ்வளோ? 10, டேபிள் 2. அமௌண்ட்டோடு கேட்கல, நம்பர்ஸ் சேர் அண்ட் டேபிளோட நம்பர்ஸ் ரேஷியோ தான் கேட்குறாங்க. இப்போ அடித்தா ஒரு முறை போகும், இது அடித்தா 5 முறை. அப்போ 5:1. ஆன்சர் ஏ தான் சரி. இந்த சம் பாருங்கள் எல்சியம்னு. ஏ மற்றும் A+2 இவற்றின் எல்சியம் 1300 எனில் ஏ மற்றும் A+1 இவற்றின் எல்சியம் என்னன்னு கேட்குறாங்க. பாருங்கள், 2 நம்பரோட மல்டிப்ளிகேஷன் எல்சியம் ஏ மற்றும் A+2. ஏ × A+2 = 1300. மல்டிப்ளிகேஷன் பண்ணால் 1300 அதோட எல்சியம். அப்போது இது எப்படி எழுதலாம்னா A² மல்டிப்ளிகேஷன் A² + 2A என்னென்ன வந்தால் -1300. பெருக்குனா 1300 கூட்டினா +2 வரணும். பெருக்குனா 1300 கூட்டினா 2 வரணும். அப்போ 50 2ன்னு எடுத்துக்கிறோம். அப்போது 52னா +2 வரணும். பெருக்குனா 1300 -1300 கூட்டினா 2 வரணும். அப்போது பெரிய நம்பரோட குறி ப்ளஸ்ஸாக இருக்கணும். அப்போ +52 -50 மல்டிப்ளிகேஷன் பண்ணால் 1300 மைனஸ் வந்தது, கூட்டணும் போது +2. அப்போது A² - 50 + 52A - 1300. அப்போது A × வெளியெடுக்கிற A -50 52 + A - 50. அப்போது A - 50 A + 52. அப்போ A - 50 = 0. A = 50. இது வந்தால் A - 52. அப்போது இது மைனஸ் நெகட்டிவில் பார்த்தோன்னா இந்த நம்பரை எடுத்துக்க முடியாது. அப்போ A 50. அப்போ ஏட வழி 50. இது 50 + 2 52. 50 52. இது ரெண்டோட எல்சியம் வந்து 1300. அப்போ A வந்து இது 50, இங்கே 50 + 1 51. அப்போது 50 × 51 மல்டிப்ளிகேஷன் பண்ணும்போது 0 5 25. அப்போ இதோட ஆன்சர் எல்சியம் வந்து 50 51 தொடர்ச்சியாக ஒற்றைப்படை ரெட்டை நம்பர் மல்டிப்ளிகேஷன் பண்ணால் அதோட எல்சியம் வந்துடும் 1250. இந்த சம் பாருங்கள். ரீசனிங்கில் டேஞ்சர் என்பது 10 7 20 13 11 24 என குறிக்கப்பட்டிருந்தால் அதே குறியீட்டில் மிஷின் என்று என்னும் சொல்லின் குறியீடு என்னன்னு கேட்குறாங்க. டிக்கு வந்து 10ன்னு இருக்குது. அப்போ நம்ம ABBCக்கு நம்பர் கொடுக்குறோம் 1 2ன்னு. ஆனால் டிக்கு வந்து 4 கூட 6 ஆட் பண்ணால் 10, ஏவாக கூட 6 ஆட் பண்ணால் 1 கூட 6 ஆட் பண்ணால் 7. அப்போது ஒவ்வொரு நம்பராக கூட 6 ஆட் பண்ணுறோம். அப்போ ஆன்சர் அது மாதிரி வருது. இப்போ எம்மோட வேல்யூ என்னது? எம்மோட வேல்யூ வந்து 12. 12 கூட 6 ஆட் பண்ணால் 19. அப்போ இது 1 + 6 7.
அடுத்தது சிக்கு வந்து 3 + 6 9. அப்புறம் ஹெச்சுக்கு வந்து 8 + 6 14. ஐக்கு வந்து 9 + 6 15. அடுத்தது ஐக்கு போட்டாச்சு. அடுத்தது எண்ணுக்கு வந்து 14 + 6 20. ஈக்கு வந்து 5 + 6 11. அப்போ ஆப்ஷன் டி தான் சரி. ப்ராஃபிட் லாஸில் பாருங்கள். இந்த சம ஒரு நபரின் வருமானம் 10% உயர்த்தப்பட்டு பிறகு 10% குறைக்கப்படுகிறது எனில் அவருடைய வருமானத்தில் ஏற்படும் மாற்று சதவீதம் என்ன? இது சிம்பிளான கணக்கு தான். பாருங்கள், ஷார்ட்டாக போட்டுடலாம். இதுக்கு ரெண்டு வழியிலும் போடலாம். நம்ம இது மாதிரி சேமாக வந்ததுதான், சேம் நம்பராக இன்க்ரீஸ் ஆகி டிக்ரீஸ் ஆச்சுன்னா x² - 100. எக்ஸோட வேல்யூ என்னது? 10 ஸ்கொயர் பண்ணுறோம். அப்போ 100 / 100 அடித்தா 1. இது மாதிரி சம் வரும்போது மைனஸ், இது மைனஸ்ன்னு போடுவோம் சிம்பிள். அப்போ மைனஸ்னால் குறையுது. இது மாதிரி. இல்லை இன்னொரு மாடல் வந்து 100ன்னு கொடுக்குறோம். 10% இன்க்ரீஸ் ஆகுது. அப்போ 110 / 100. அடுத்தது 10% குறையுதுன்னா 100ல் 90 / 100. 100 கேன்சல், 0 0 0 0. அப்போ என்ன இருக்குது? 99. அப்போ 100ல் 99 போச்சுன்னா 1% குறைவு. இந்த சம் எப்படியும் போடலாம். அடுத்த சம் பாருங்கள். இந்த சம் பாருங்கள். 15 கிலோகிராம் சர்க்கரையின் விலை 255, 17 கிலோகிராம் டீ தூளின் விலை 1615 மற்றும் 22 கிலோகிராம் அரிசியின் விலை 572 எனில் 18 கிலோ சர்க்கரை, 21 கிலோ டீ தூள் மற்றும் 27 கிலோ அரிசி ஆகியவற்றின் மொத்த விலை என்னென்னு கேட்குறாங்க. ஃபஸ்ட்டு நம்ம 18 கிலோ சர்க்கரை கண்டுபிடிக்கணும். அதுக்கப்புறம் 21 டீ தூள் ரேட்டு கண்டுபிடிக்கணும். அப்புறம் 27 கிலோ அரிசியோட ரேட்டு கண்டுபிடிச்சி மொத்தம் டோட்டல் கூட்டணும். அப்போ 15 கிலோவோட சர்க்கரையோட விட 255. நம்மளுக்கு என்ன வேணும்? 18 கிலோ சர்க்கரையோட ரேட்டு. அப்போ அடிச்சுன்னா 3ஆல் அடித்தா 5 முறை, இது 6 முறை, இது 5ஆல் அடித்தா 51 முறை. அப்போ 51 × 6 306. 18 கிலோ சர்க்கரையோட ரேட்டு 306 ரூபாய். அப்போது 17 கிலோ டீ தூள் வந்து 1615 × 21 கிலோ டீ தூள் தான் நம்மளுக்கு தேவை கண்டுபிடிக்கணும். அப்போ ஸ்ட்ரைட்டாக அடித்தா எத்தனை முறை போகும்? 161 9 முறை, மீதி 8 5, இது 8 முறை போகும். அப்போது 95 5 முறை போகும். 95 × 21 மல்டிப்ளிகேஷன் பண்ணால் 1995. 21 கிலோ டீ தூளோட ரேட்டு. அடுத்தது 22 கிலோ டீ தூள் ரேட்டு 572 × நம்மளுக்கு தேவை 27 கிலோ அரிசியோட ரேட்டு தான் தேவை. அடித்தா எத்தனை முறை போகும்? 26. அப்போ 26 × 27 மல்டிப்ளிகேஷன் பண்ணால் 702. அப்போது 303. 18 கிலோ சர்க்கரை ரேட்டு 306, 21 கிலோ டீ தூள் ரேட்டு 1195, அப்புறம் 27 கிலோ அரிசியோட ரேட்டு 702. எல்லாமே கூட்டினா 3 0 0 2 3 3003 ரூபாய். இந்த சம்மோட ஆன்சர் வந்து சி 3003 ரூபாய். இந்த சம் பாருங்கள், டைம் அண்ட் ஒர்க்கில் தான் கேட்டிருக்காங்க. இந்த லாஸ்ட்டு சம்மு 3 ஆண்கள் அல்லது 4 பெண்கள் அல்லது 12 சிறுவர்கள் ஒரு வேலையை ஒரு நாளில் முடிப்பார். 3 ஆண்கள் வந்து ஒரு நாளில் முடிச்சிடுவாங்க, இல்லைன்னா 4 பெண்கள் வந்து ஒரு நாளில் முடிப்பாங்க, இல்லை 12 சிறுவர்கள் வந்து அந்த வேலையை ஒரு நாளில் முடிப்பாங்க. எனில் ஒரு ஆண், ஒரு பெண் மற்றும் 5 சிறுவர்கள் இணைந்து 3 பேர் இணைந்து அவ்வேலையை எத்தனை நாளில் முடிக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க. அப்போ 3 ஆண்கள் ஒரு வேலையை முடிக்கிறாங்கன்னா ஒரு ஆண் அந்த வேலையை எத்தனை நாளில் முடிப்பாங்க? 3 ஆண் ஒரு வேலையை முடிக்கிறாங்கன்னா அப்போது ஒரு ஆண் 3 நாளில் முடிக்கிறாங்க. 4 பெண் ஒரு வேலையை ஒரு நாளில் முடிக்கிறாங்கன்னா ஒரு பெண் அந்த வேலையை
4 நாளில் முடிக்கிறாங்க. அப்புறம் 12 சிறுவர் ஒரு வேலையை ஒரு நாளில் முடிக்கிறாங்கன்னா அப்போ ஒரு சிறுவர் 12 நாளில் முடிக்கிறாங்க. அவ்வளோதான். இது எல்சியம் எடுங்க. 3 4 12 எல்சியம் எடுத்துனா 3 4 12 3 வச்சா 1 4 3 12 4 அடித்தா 1 1 அப்போ 12. அதோடைய யூனிட் வந்து மொத்த யூனிட் வந்து ஒரு ஆண் ஒரு பெண் ஒரு சிறுவர் 3 பேர் சேர்ந்து 12 யூனிட் வேலையை முடிக்கிறாங்க. அப்போ அதோடைய எஃபிஷியன்சி என்ன ஆச்சுன்னா எவ்வளோ 4, ஒரு பெண்ணுக்கு வந்து எவ்வளோ 3 1. அப்போ இப்போ என்ன கேட்குறாங்க, ஒரு ஆண் ஒரு பெண் 5 சிறுவர்கள் இணைந்து அவ்வேலையை எத்தனை நாளில் முடிக்கிறாங்க தான். மொத்தம் யூனிட் 12 4. அதோட எஃபிஷியன்ட் 4 ஒரு ஆணுக்கு. அப்புறமா 3. இங்கே வந்து ஒரு சிறுவர் தான், ஆனால் இங்கே 5 சிறுவர்னு கேட்குறாங்க. அப்போ 5 எல்லாம் கூட்டுருங்க. 12 கீழே கூட்டினா 8 12 அடித்தா 1. அப்போ ஒரு ஆண் ஒரு பெண் 5 சிறுவர்கள் இணைந்த வேலையை ஒரு நாளில் முடிக்கிறாங்க. ஆப்ஷன் ஏ தான் சரி. இந்த சமயம் இது மாதிரி தான் போடணும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.